ஃபஸ்ட்டு இந்த திருத்தியை அப்படிங்கிறதுக்கு விசேஷம் என்ன? அக்ஷய பாத்திரம் பிறந்த இதுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷய பாத்திரம்னா எடுக்க 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 நிறைந்திருக்கக்கூடிய பாத்திரம் அக்ஷய பாத்திரம்னு பேர். அது எடுக்க எடுக்க திருப்பி ஒரு கிணறு மாதிரி சுரந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டதாக இருக்கும். இந்த அக்ஷய திருத்தி எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் எந்த வீடியோவில் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுக்குறோம். மாங்கல்யம் செய்தல் நல்லது. இந்த திருதியை செய்யும்போது அக்ஷய திருதி அன்னைக்கு மாங்கல்யம் செய்தல் நல்லது. அல்லது என்னால் தங்கம் வாங்க முடியல சார், ஒரு காயம் தான் என்னால் வாங்க இருக்குது வீட்டில், எடுத்து உண்டியலில் போடுவோம். அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பலருக்கும் பரிச்சயமான நம்ம ஜோதிட மகேஷ் ஐயர் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். போன வீடியோவில் நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போனது. நீங்கள் கொடுக்குற ப்ரொடெக்ஷன் பார்க்காம இருப்பாங்களா? ஓகே. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஜோதிடம் ரீதியாக சரி, ஆன்மீகம் ரீதியாக சரி. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்பெஷல் டே வருது. என்ன அப்படின்னா, என்னதான் தங்கம் விலை பீக்கில் போனாலும், என்னதான் பஞ்சமே வந்தாலும் தங்க கடை நகை கடைகளுக்கு வந்து பஞ்சன்றதே வராது. ஒரு க்ரௌட் அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து அட்சய திருதியை வரப்போகுது. ஸோ எல்லாருமே வந்து அட்சய திருதி அன்றைக்கி தங்கம் வாங்குறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அது ஒரு ட்ரெடிஷனாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி தங்கம் வாங்கினா வந்து அது பல மடங்கு ஆகும் அப்படின்றதுனால. எதனால அந்த அட்சய திருதியில் நம்ம தங்கம் வாங்கணும்? 19/4/2026 இந்த 2026 சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:51 ஆரம்பித்து 20/4/2026 திங்கக்கிழமை தமிழ் 7ஆம் தேதி காலையில் 7:29 வரைக்கும் இருக்குது. 19ஆம் தேதி ராஜமாதங்கி ஜெயந்தி, பலராமருடைய ஜெயந்தி. இப்படி விசேஷங்கள் அடங்கின அற்புதமானது. 19ஆம் தேதி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அக்ஷய திருத்தியை புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க. 20ஆம் தேதி அக்ஷய திருத்தியை. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 நாள் வரும்பொழுது எதை எடுத்துக்கிறது அப்படிங்கிற குழப்பம் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு எப்போவுமே போகிற நட்சத்திரம் எடுத்துக்கக்கூடாது, இருக்கிற நட்சத்திரம் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரிய உதயத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கிறது சில பேர் பார்ப்பாங்க. இப்போ 19ஆம் தேதி காலையில் 10:51 தானே வருது. அப்போ சூரிய உதயம் இருந்திருக்கா? இல்லை. ஆனால் 20ஆம் தேதி காலையில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7:29 வரைக்கும் இருக்குது. அப்போ சூரிய உதயம் அதில் போகுது இல்லை. ஸோ அதனால் இந்த அக்ஷய திருதியை 19-20ன்னு பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த திருதியை இருக்கும்போது எடுக்கிறது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த திருத்தியை அப்படிங்கிறதுக்கு விசேஷம் என்ன? அக்ஷய பாத்திரம் பிறந்த இதுன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ஷய பாத்திரம்னா எடுக்க 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 நிறைந்திருக்கக்கூடிய பாத்திரம் அக்ஷய பாத்திரம்னு பேர். அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு அம்சம் உண்டு. அது எடுக்க எடுக்க திருப்பி ஒரு கிணறு மாதிரி சுரந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்டதாக இருக்கும். பொதுவாக இந்த திதி அப்படின்னு சொல்லக்கூடிய திதியில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அக்ஷய திதிங்கிறது இப்போ தான் சார் ஃபேமஸ், இதுக்கு முன்னாடி எங்கே சார் ஃபேமஸ்ஸு? இது பார்த்தீங்கன்னா நகை வாங்குகிறோம் அப்படி இல்லை. அக்ஷய திருதி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. சூப்பர். நம்ம தான தர்மங்கள் பண்ணுற அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மேலும் பெருகிச்சுன்னா எப்படி? இன்னும் தான தர்மம் பெருகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், நாளைக்கு ஒரு 1000 பேருக்கு போடுறேன், 10,000 பேருக்கு போடுறேன்னா உங்களுடைய வளர்ச்சி அடுத்தடுத்த நிலைக்கு வருது இல்லையா? கண்டிப்பாக. அப்போ இந்த திருதியை அன்னைக்கு, அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தான தர்மங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மேலும் மேலும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் சொர்ணம் வாங்கி வச்சோம்னா இன்னும் பெருகும் இல்லை. இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய குழந்தைகளுக்கு. இந்திய பெருநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்மளாம் பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழித்து வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போதே மண்ணுண்டியில் கொடுத்து காசை போடுன்னுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் காசை போடு பழகுன்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருந்தது, அதெல்லாம் போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அக்ஷய திருதி எதுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் எந்த வீடியோவில் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அதை கொடுக்குறோம். மாங்கல்யம் செய்தல் நல்லது. இந்த திருதியை செய்யும்போது அக்ஷய திருதி அன்னைக்கு மாங்கல்யம் செய்தல் நல்லது.
அதே மாதிரி கல்யாணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஓகே. அக்ஷய திருதி அன்னைக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பும்சவனம், இந்த குழந்தை மாசமாக இருக்காங்கன்னொன்னே ஆமா. ஒரு பும்சவனம், சீமந்த கல்யாணம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? சீமந்த கல்யாணத்துக்கு இந்த வளையல் மாட்டுதல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பும்சவனம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகே. அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருத்திய அன்னைக்கு சீமந்தம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஓகே. அடுத்தது குழந்தைய தொட்டிலில் போடுறது ரொம்ப நல்லது. முதல்ல தொட்டிலில் போட போகிறாங்கன்னா அது ரொம்ப நல்லது. காது குத்துதல் நல்லது. ஓகே. அக்ஷய திருதி அன்னைக்கு காது குத்துதல் நல்லது. வித்யாரம்பம்னு சொல்லுவாங்க, படிப்பை ஆரம்பித்தல். ஓகே. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. உபநயனம், பூணல் போடுறது. இந்த பூணல் போடுற பண்டிகை திருத்திய அன்னைக்கு பண்ணுவாங்க. ஓகே. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த உழவுக்கு முதல் நாளாக வைக்கிறது, உழவு செய்யறதுக்கு வேண்டி சாமியை வேண்டி மண்ணில் இறங்குவாங்க, இந்த மாதிரி சுவாமிக்கு படைப்பாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். எருவிடுதல். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை விதைத்தல், விதையை போடுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள். கதிரேறுதல், இதெல்லாம் விவசாயத்தை சார்ந்து, நம்ம ஜோதிடமே அந்த காலத்தில் விவசாயத்தை சார்ந்து தான் இருந்துக்கு. அடுத்தது தானியம் களஞ்சியத்தில் வைத்தல். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா தானியம் செலவிடுதல். அடுத்தது மாடு முதலியவனை வாங்கி கொடுக்குதல். அதாவது இந்த அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மாடு வாங்கி கொடுப்பாங்க, இதுக்கு இந்த திருதியை ரொம்ப நல்லது. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா கொடி உடுத்தல். அடுத்தது கிரக ஆரம்பம்னா கிரகப்பிரவேசம். இந்த கிரகப்பிரவேசம் ரொம்ப விசேஷம். ஓகே. வியாதியஸ்தர்களுக்கு மருந்து சாப்பிட ரொம்ப நல்லது. ஓகே. வியாதியஸ்தர்களை வீட்டுக்கு வந்தாலும் குளிக்க வைப்பா. அப்போல்லாம் எப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் விட்டு குளிக்க வைப்பா. முதல்ல குளிக்க வைக்கிறது இல்லை, அம்மா போட்டால் கூட முதல்ல குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் 1வது குளியல் 2வது குளியல், இது ரொம்ப விசேஷம். பிரயாணத்துக்கு ரொம்ப சிறந்தது. ஓகே. இதெல்லாம் திருப்திக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நம்ம. மற்றபடி திருப்தி இந்த மாதிரி தங்கம் வாங்கணும் அப்படின்னு இருக்கா? இல்லை, தானம் செய்யணும்னு இருக்குது. நம்ம வாங்கி வச்சோம்னா காசு சேரும், அது திருப்பி 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 பெருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தித்திகள்லாம் அந்த திருப்தியில் கொடுத்தா கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறது உண்டு. அப்போ இந்த அக்ஷய திருதி அந்த மாதிரி கொண்டாடப்படுவது உண்டு. எது எப்படியோ சேமிக்கிறதுக்கு நாள் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. கண்டிப்பாக. இன்னைக்கு ஒரு குண்டுமணி கூட இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்துட்டு, சார் ஒன்றுமே சேரல சார், என்ன இவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குன்னு வந்து சொல்லி அந்த அம்மாவுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து என்னென்ன திதி என்னென்ன லக்ஷ்மி பூஜை எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து அந்த அம்மா சொல்லுது, சார் பொண்ணோட கல்யாணத்தை முடிச்சுட்டேன் சார், பெரிய ஆசீர்வாதம், கண்ணில் தண்ணி விட்டு அழுகுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு சக்தி உண்டு, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது இருக்குது. காசு சேர்த்துறது ரொம்ப கடினம். இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அன்றைக்கி வடபழனிக்கு நான் அப்படி போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து காலில் விழுந்தாங்க. நான் வந்து ஆச்சுங்க, என்னம்மா ஆச்சு, எந்திரிக்குமா, என்னம்மா ஆச்சுன்னு. இது ரோட்டில் நடக்குது இந்த விஷயம். சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஒரு நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன், என்னோடய வீட்டுக்கார் குடிச்சு குடிப்பார் பாருங்க, இவர் தான் வருன்னு அவங்க காமிக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டிகிட்டு வர்றாரு. நீங்கள் சொன்னீங்க ருத்ராட்ச மாட்டை சொல்லி, ருத்ராட்சம் உங்ககிட்ட நாங்கள் வாங்கலை, வெளியில் வாங்கிட்டோம். இந்த ருத்ராட்சத்தை வாங்கி மாட்டினு வந்துட்டு குடிக்கிறது இல்லை. நீங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து செயின் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி காமிக்கிறார். ரொம்ப சின்ன செயின், திருமாங்கல்யமும் அந்த அம்மாட்ட இல்லை, திருமாங்கல்யமும் செயினும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அம்மாட்ட என்ன சந்தோஷம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அந்த அம்மாவே போய் கடையில் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ திருப்தி கிடையாது. என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தார், கல்யாணமாகி 14 வருஷத்தில் இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது ஒரு அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி நின்று ஒரு பெரிய ஹாப்பினஸ், ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அம்மாட்ட எப்படி அதை நான் அந்த அம்மாவுடைய கண்ணில் பார்க்குறேன், இவ்வளோ ஒரு ஆனந்தம், எனக்காக அக்கறை அன்பு, என்ன நினச்சி வாங்கி கொடுத்துருக்காருன்னு ஒரு இதில் வந்து அந்த அம்மா வந்து பேர் ஆனந்தத்தை நான் அப்படியே கண்ணில் பார்த்தேன். நீங்கள் நிறையா நிகழ்ச்சி பாருங்கள், தங்கம் சேருவதற்காகன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப்லேயும் நிறைய நான் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு பெரிய பலம். அந்த பலம் வந்து இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி அவங்க வாங்குறான்னு சொன்னாலே சந்தோஷம். இது இப்போ வாங்கப்படாது அப்போ வாங்கப்படாதுன்னு சொல்கிறத விட வாங்குறதே சந்தோஷம். புன்னகை இல்லையா, நீங்கள் நேக்கடையில் போய் பாருங்கள், சந்தோஷமாக எல்லோரும் இருப்பா. அந்த மாதிரி சிறப்புகள் வாய்ந்த தினமாக இந்த தினம் இருக்குது. ராஜமாதங்கி அம்பாள் வந்து ராஜ பதவியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவள், மிகப்பெரிய பலத்தை கொண்டவள் தான் ராஜமாதங்கின்னு சொல்லலாம். இப்படி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஹோரையாக பார்த்து
அவளுக்கு உண்டான நேரத்தை பார்த்து தங்க கடையில் தங்கம் வாங்கிட்டு வந்து, ம். அல்லது என்னால் தங்கம் வாங்க முடியல சார், ஒரு காயின் தான் என்னால் வாங்க இருக்குது வீட்டில், எடுத்து உண்டியலில் போடுங்க. ஓகே. அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. குபேரலட்சுமி பூஜை பண்ணுறது நல்லது. எப்படி தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் பண்ணுவோமோ அதே மாதிரி குபேரலட்சுமி வெள்ளைப்பூ, வெள்ளை புஷ்பம் சாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது. வெள்ளைப்பூ, மல்லிப்பூ, வாசனை புஷ்பங்கள் சாத்துறது ரொம்ப நல்லது. பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே. கோதுமை பாயசம் 19ஆம் தேதி வழிபடுறவங்க கோதுமை பாயசம் வைக்கலாம். ஓகே. 20ஆம் தேதி நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா பால் பாயசம் ஓகே. வச்சு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் உழுது. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நன்னாள். சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை. அப்படி நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுறது அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய திருத்தியையாக இந்த அக்ஷய திருத்தியை வந்து இருந்துட்டுருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா சேரணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் தங்கம் வாங்கி ஆகணும்னு கடன் வாங்கி போயிட்டு கோல்டை வாங்குறாங்க. அது சரிதானா? அப்படி வாங்கினா சேருமா? எப்போவுமே கடனை வாங்கக்கூடாது. ம். இதுக்காக சீட்டு போட்டு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கா. ஆமாம். அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்குறான். ம். கடன் வாங்கி ஒரு விஷயத்தை எப்போவுமே வாங்கக்கூடாது. ஓகே. எப்போவுமே லாபம் நஷ்டம் பார்த்து தான் வாங்கணும்னு சொல்லுவாள். சார் நாங்கள் கிரெடிட் கார்டில் போடுறோம், அப்போ அது மட்டும் சரியானு நிறைய பேர் கேட்கக்கூடாது. அதாவது சௌரியத்தை பொறுத்து ஓகே. அதோடைய லாபத்தில் முடிகிற மாதிரி இருந்தால் அப்போ நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. அதனால் கடனுக்காக கடன் வாங்கி அது வாங்குறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதி சண்டே வந்துருச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்கு அவங்கள அறியாமல் ஒரு எமர்ஜென்சின்னு கொண்டு போய் கோல்டை அடகு வைக்கிறாங்க, இல்லை விற்கிறாங்க அப்படின்னா அது பண்ணலாமா? அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணவே கூடாது. அருமையான கேள்வி. ஆக்சுவலி இந்த கேள்வி வந்து டக்குன்னு யாருக்குமே கேட்க தோணாது. நீங்கள் கேட்டிருக்கீங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு கடன் வந்து அதாவது நகையை கொண்டு அடமானம் வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஓகே. அது ஏன்னா திருப்பி திருப்பி வளர்ந்துச்சுன்னா அதனால் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. ஓகே. அதே மாதிரி தினத்தில் குளிகை காலம்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? தினத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் குளிகை காலம்னு இருக்கும். அந்த குளிகை காலத்துலேயும் கொண்டு போய் நகை அடமானம் குளிகை காலத்தில் பண்ண அந்த காரியம் அடுத்து வளர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே. ஓகே. அதனால் அந்த டைமை வந்து தவிர்த்தரணும். ஆமாம். நிறைய பேர் திருப்பி கடன் வாங்கி திருப்பி அடமானம் வைக்கிறாங்கன்னா அவங்க குளிகை காலத்தை வச்சுருப்பாங்க. ஓகே. அதனால் அது வைக்கக்கூடாது. அவ்வளோ சிறப்பும் கிடையாது. ஓகே. இப்போ தங்கம் வந்து ஒரு சில ராசிக்கு செட் ஆகும், ஒரு சில ராசிக்கு செட் ஆகாது. ஆனால் அட்சய திருதி அன்னைக்கு எல்லாருமே போய் வாங்குவாங்கல்ல. ஸோ தங்கம் வந்து இந்த ராசிக்காரங்க அன்றைக்கி போய் வாங்கினா இன்னும் பல மடங்கு ஆகணும், ஏதாவது இருக்கா? இப்போ புத்தாண்டு வந்திருக்கு. ஓகே. இந்த புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்ம நல்ல பலன்கள்லாம் நிறைய பேருக்கு சொன்னோம். ஆமாம். இந்த புத்தாண்டப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மிதுன ராசிக்கு சேரக்கூடிய காலம் இது. ஓகே. அதே மாதிரி கடகராசிக்கு குரு வந்து ஜூன் மாதம் வரப்போகிறார். அதனால் ஜூன் மாதம் வரும்போது இப்போவே சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா விரைய குரு வரப்போகிறார். அஷ்டம சனியில் எப்போயும் செலவாக தான் செய்யும். அதை யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணிக்கிறது சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்கு இப்போ ஜூன் மாதத்துக்கு மேலே நல்ல டைம் வருது. அதனால் இப்போவே கல்யாண விஷயங்களுக்காக சேர்த்துறது, மனைவிக்காக சேர்த்துறது, பொன் குழந்தைகளுக்காக சேர்த்துறது, பையன் குழந்தைனாலும் சேர்த்துறது நல்லது தான். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ ஜூனுக்குள்ளேனா விருச்சிக ராசிக்கு இது துலா ராசிக்கு நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு சூப்பராக இருக்குது. ஜூனுக்குள்ளேனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம்னா மகர ராசிக்கு நல்லா இருக்குது. ஜூனுக்குள்ளேனா கும்பராசிக்கு நல்லா இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் மீன ராசிக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜூன், பிஃபோர் ஜூன், ஆஃப்டர் ஜூன்னு பிரித்து நம்ம வந்து 12 ராசிலையும் இப்போ தங்கம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு எல்லாருமே போயிட்டு நகை வாங்குவாங்க, மேக்ஸிமம் வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாருக்குமே அந்த கோல்டு ரெட்டிப்பாக பெருகுமானா பெரிய கேள்வி தானே. எல்லாருக்குமே பெருகாதல்ல. அப்போ அதுக்குன்னு பெருகும். வாங்குற எல்லாருக்குமே பெருகுமா? கண்டிப்பாக பெருகும். நீங்கள் நல்ல எண்ணத்தோட, நல்ல சிந்தனையோட, நல்ல நேரத்தில் ஆமாம் அந்த விஷயத்தில் போய் நீங்கள் வாங்கி பாருங்கள். கண்டிப்பாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஓகே. அது அப்படி இல்லைனாலும் இன்னொன்று பண்ணுங்கள். வாங்கினா அந்த கடன் சும்மா போயிட்டே இருக்குது சார் அடமான கடைக்கு அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை நல்ல தண்ணி வச்சுக்கோங்க, 2 மஞ்சள் பொடியை போட்டுக்கோங்க, ஒரு காசு போட்டுக்கோங்க, போட்டுட்டு துளசியை போட்டுக்கோங்க. துளசியை போட்டு நல்லா டிப் பண்ணி அந்த நகையை எடுத்து சுவாமிக்கு போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து உங்களுடைய இதில் வச்சுக்கோங்க. அந்த நகை இனிமேல் பெருசாக இப்போ இதுக்கு போகாது, அடமானத்துக்கு போகாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. இதுக்கு டைம் ஏதாவது இருக்கா சார்? இப்போ அட்சய திருதி அன்னைக்கு போய் இந்த டைமில் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் 100 மடங்காக பெருகும் அப்படின்னா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அது 19ஆம் தேதி வாங்கிறதுக்கு உண்டான டைம் சொல்கிறேன். காலையில் 7 to 8 சுக்கிரவாரம் வருது.
அப்போ வாங்குறது ரொம்பவுமே சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4:30 to 6, 12 to 1:30 தான். ஓகே சார். சரியா? ராகு காலம் யமகண்டம் 4:30 6, 12 1:30. மீதி இருக்கிற டைம் நமக்கு சுபமான டைமாக இருக்குது. 9 to 10 சந்திர ஓரை இருக்குது, அப்போ வாங்காதீங்க. 9 to 10 சந்திர ஓரை வாங்கினா திருப்பி அதே மாதிரி செலவாகிட்டே இருக்கும். ஓகே. அப்போ அந்த டைம் வேண்டாம். 10 to 11 சனி ஓரை வருது. இப்போ நான் வந்து சூரிய ஓரையை கணக்கிட்டு தான் சொல்லணும், நான் தோராயமாக சொல்லிட்டு இருக்கேன். 10 to 11 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி ஓரை. சனி ஓரையில் யாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே. சனி பெருக்கும், ஆனால் சனி கீர்த்தின்னு சொல்லுவாங்க. பட் பயம் இருக்குது மனசில், ஐயோ சனியில் போய் வாங்கப்படாது அப்படின்னு பயம். அதனால் வாங்க வேண்டாம்னு பொதுவாக சொல்கிறேன். ஓகே. அடுத்தது 11 to 12 பார்த்தீங்கன்னா குரு ஓரை வருது, அப்போ வாங்கிடலாம். 11 to 12 குரு ஓரை வருது, அந்த டைம் வாங்குறது ரொம்பவுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் மேலும் இந்த அக்ஷய திருதியை நிறையா பெருகணும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணுங்கள், யாராவது முடியாதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கோயிலுக்கு வேண்டுதல்லாம் இருக்கும் பார்த்துருக்கலாம், உண்டியலில் காணிக்கை போடுறேன், இந்த மாதிரி தங்கம் வேண்டியிருந்தால் இந்த மாதிரி தங்கம் போடுறேன் அப்படிலாம் வேண்டியிருப்பா. அந்த மாதிரி ஏதாவது வேண்டியிருந்தால் அந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்யணும். ஓகே. அக்ஷய திருதி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஓகே சார், கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்மளோட வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இன்னும் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எந்த டைமில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.